பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய விதிமுறைகள், கொள்கை கோட்பாடுகளால் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சுப்பிரமணிய சாமி உட்பட பிரதமராக முடியாமல் போச்சு. என்னென்னா 75 வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் அந்த பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவங்க ஓய்வு பெற்றுவிட்டு இளைய தலைமுறைக்கு வழி விடணுன்ற மாதிரி ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கிறீங்க, விதிமுறையை வச்சுருக்கிறீங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆர்எஸ்எஸ்ஸோடைய கோட்பாடும் அதுதான், ஆர்எஸ்எஸ்ஸோடைய கோட்பாடும் அதுதான் என்று எல்லாருக்கும் தெரியும். அதே பின்பற்றி நரேந்திர மோடி இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி அவருக்கு 75 வயசு முடிஞ்சிடுது, 77வது வயசு தொடங்குது. அதனால் இனிமேல் அவர் பிரதமராக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அவங்க விதிமுறைப்படி. அது இவருக்காக நீங்கள் மாற்றி கீற்றி வளைஞ்சிங்கன்னா ஆர்எஸ்எஸும் தப்பான இயக்கம் ஆகிடும், பாரதிய ஜனதாவும் தப்பான இயக்கம் ஆகிடும். இன்னும் ஒரு மாதமே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் 20 நாட்கள் உள்ள நிலையில் ஏன் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணும்? அதனால் அவர் இப்பயே பதவி விலகிட்டார்னா புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறையில், புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறையில் பாரதிய ஜனதா இறங்க வேண்டும். பாரதிய ஜனதா கொள்கை கோட்பாடு உள்ள கட்சியாக இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சியில் யார் வேணாலும், ஏன் அண்ணாமலையை கூட பிரதமராக்கலாம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் இதில் பண்ணவர். இல்லைன்னு வச்சிங்கன்னா பிரபலம் வேணும்னு, திரைப்பிரபலம் வேணும்னு நினச்சிங்கன்னா கங்கனா ரணாவத் அவங்களுக்கு கூட பிரதமராகுங்க. ஏன்னா உங்களுக்கு கொள்கை கோட்பாடு தானே அவங்க செயல்படுத்த போகிறாங்க. யார் பிரதமராக இருந்தால் என்ன? அதனால் பாரதிய ஜனதாவில் எவர் வேண்டுமானாலும் 75க்குள்ளானவர்களை பிரதமராக்க முன் வர வேண்டும். இதற்கு சம்பந்தமாக மீடியா எதுவுமே பிரபலப்படுத்த மாட்டுது. இந்தியர்களுக்கெல்லாம் அந்த பின்பற்றி நரேந்திர மோடி விலகிட்டார்னா மக்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷன் தானே நினைப்பாங்க. பார்ப்போம் எதிர்காலம் என்ன சொல்லுது, முடிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.